அதிமுகவும் எப்படிங்க திமுகவும் நெருங்க முடியும்? அது அவங்க தானங்க ரைவல்ஸுங்க. போட்டி அவங்களுக்கு இடையே தானே. அவங்க ஒருத்தர் தானே கடுமையா தாக்கிக்கிறாங்க. சட்டமன்றத்திலேயே எதிர்கட்சி தலைவர் பேசுறத அந்த ஒளிபரப்பை தடை பண்ணிட்டாங்கல்ல. அத அத அந்த பட்ஜெட் உரையின் போது பேசினது, அப்புறம் அதுக்கு முன்னாடி ஆளுநர் உரையின் மீது பேசினது, அந்த உரைகள் எல்லாம் எதிர்கட்சி தலைவர் பேசுறத ரிலே பண்ணாம அமுக்கிட்டாங்கல்ல. அதுல இருந்து தெரியுது எதிர்கட்சி தலைவர் பேசுறத அவங்க ரசிக்கலைங்கிறது. அது மட்டும் இல்ல, அங்க அவங்க தானே தகராறு, 2 பேருக்கு இடையில தானே தொடர்ந்து தகராறு இருந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலையும். இது அதிமுகவும் திமுகவும் எப்படி கூட வர முடியுங்க? அதிமுக பாஜகவையும் எதிர்க்கிறது, திமுகவையும் எதிர்க்கிறது. பாஜகவின் 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சியையும், திமுகவின் 3 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சியையும் அதிமுக அறுவடை செய்வதைத்தான் அது தன்னுடைய நோக்கமாக கொண்டிருக்கின்றது. பரப்புரையில அதுதான் அவங்க எடுத்துட்டு போவாங்க, இன்னும் தீவிரமா எடுத்துட்டு போவாங்க. எந்த காலத்திலும் அதிமுகவும் திமுகவும் நெருக்கமாக இருக்க முடியாது. அதிமுகவில் இருந்த ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு நெருக்கமா இருந்தாரு, பாஜகவுக்கு நெருக்கமா இருந்தாரு. 2 குதிரைகள்ல ஒரே நேரத்துல சவாரி பண்ணி பார்த்தாரு. இப்ப கடைசியில பாஜக கூடவே சவாரி பண்றது முடிவு பண்ணிட்டாரு. அவர் வேணா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட திமுகவுடைய பி டீமா அவர் செயல்பட்டாரு, பாஜகவுடைய சி டீமா செயல்பட்டாரு. இப்ப பாஜகவுடைய பி டீமா அவர் மாறிட்டாரு. அதிமுக பாஜக திமுகவோட இணைவதற்கு இல்லாட்டி நெருக்குவதற்கு வாய்ப்பே இல்லைங்க. அவங்களுக்கு தொடர்ச்சியா அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. இன்னும் சொல்ல போனா திமுக கூட்டணியில் காங்கிரஸையும் எதிர்த்து அவங்க பிரச்சாரம் செய்வதாக முடிவு செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, பாஜகவும் காங்கிரசும் மத்தியில் ஆட்சி செய்த போது தமிழக நலன்களுக்கு எதிராக இருந்திருக்கின்றன. நதிநீர் பிரச்சனைகள்ல அவங்க தமிழகத்துக்கு எதிரான நிலையை எடுத்திருக்கிறாங்க. கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் சாதகமான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறாங்க. தமிழகத்தை வஞ்சிருத்தி இருக்கிறார்கள். அதனால 2 கட்சிகளையும் நாங்க எதிர்ப்போம் தேர்தல் பரப்புரையில அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அதனால அந்த தேசிய கட்சிகளை எதிர்ப்பதனால அவங்க திமுக நெருக்கவே முடியாது. திமுக இன்ஃபேக்ட் பாஜக விட்டு அதிமுக வந்த பிறகு அதிமுக பார்த்து பயப்படுது திமுக. ஏன்னா அவங்க சிறுபான்மையினர் வாக்கு வங்கி 12% அதிமுக கை வைக்குது, சரிவை ஏற்படுத்திடும் பயப்படுறாங்க. அதே டயத்துல சிறுபான்மையினரும் ஏராளமா அதிமுகவில் போய் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து திமுக என்ன நினைக்குது, அதிமுக தங்களுக்கு பாஜகவை விட்டு விலகி வந்த பிறகு பலம் பெற்றிருக்கிறது, தங்களுடைய வாக்கு வங்கியில் சரிவை ஏற்படுத்தும், ஒட்டுமொத்தமா அவங்க மைனாரிட்டி வாக்குகளை அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருந்த போது அள்ளிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி அள்ள முடியாது, அதுல சரிவு ஏற்படுது. இப்ப 5% சரிவு ஏற்பட்டுச்சுன்னா அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கு இடையில 10% இடைவெளியை உண்டாக்கும். அதுதான் அவங்க பயப்படுறாங்க இப்ப. அதனால என்ன நினைக்கிறாங்க, நம்ம பாஜகவும் திமுகவும் என்ன ஸ்ட்ராட்டஜியை தமிழ்நாட்டில் கடைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள், அவங்க நமக்குள்ளதான் போட்டி, அதிமுக போட்டியில இல்ல, இந்துத்துவாக்கும் திராவிட மாடலுக்கு இடையில தான் போட்டி. திராவிட மாடலை திடீர்னு ஸ்டாலின் அவர்கள் கண்டுபிடிச்சாரு, எதுக்கு இந்துத்துவாக்கு எதிராக நிறுத்துறதுக்கு. அந்த களத்துல அதிமுக இல்ல, சித்தாந்த போராட்ட களத்துல அதிமுக இல்ல என்று நான் முதலிடம், நீ 2ஆவது இடம், அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. முதலிடம் திமுகவுக்கு, 2ஆவது இடம் பாஜக. பாஜக தனக்கு முதலிடம் ரொம்ப பேர் சொல்றது இல்ல. பாஜக அவங்க 2ஆவது இடம் ஒத்துக்கிறாங்க, முதலிடம் திமுக கொடுத்துடுறாங்க. 3ஆவது இடத்துக்கு இப்ப அதிமுக போகும், 3ஆவது 4க்கு போகும்னு சொல்லி அவங்க அது பிளவுபட்டதுனால, கட்சி பிளவுபட்டதுனால அது 3ஆவது இடத்துக்கு போயிடும். 2ஆவது இடத்துல எதிர்கட்சியா நாங்க உட்கார்ந்துருவோம்னு பாஜக தொடர்ந்து மனப்பால் குடிக்கிறது. அதற்கு சாதகமாக திமுக காய்களை நகர்த்துகிறது. 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நீங்க இந்த சி ஓட்டர் இந்தியா டுடே அந்த போல் ரிசல்ட்ல கூட என்ன இருக்குன்னா, அதிமுக காட்டவே இல்லை. திமுக, அதாவது இந்தியா கூட்டணி, என்டிஏ எவ்வளவு, 2 பேரும் எவ்வளவு தான் காட்டினாங்க.
அது அடிப்படையில் என்ன முடிவு பண்ணாங்க அவங்க? என்டிஏ அதிமுக அல்லாத என்டிஏ கூட்டணிக்கு 15% வாக்குகளை கொடுத்தாங்க, திமுகவுக்கு 47% வாக்குகளை கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் திமுக 39 இடங்களையும் அவங்களே வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னாங்க. இது ஓரளவுக்கு அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு சாதகமா வந்திருக்கக்கூடிய, பாஜகவுக்கு சாதகமா இருக்கக்கூடிய தொலைக்காட்சி மூலமாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு. அதுலயே என்ன செய்யறாங்கன்னா, அதிமுக காட்டாம விடுறாங்க. அந்த போல் சர்வே ரிசல்ட்டை அவங்க அந்த டிவியில அனௌன்ஸ் பண்ணும்போது ஒருத்தர் கேட்கிறாரு, அதுல இந்த பேனலிஸ்ட் ஒருத்தர் கேட்கிறாரு, அதிமுக எங்க இருக்கு? பிற கட்சிகள் 38% கொடுத்திருக்கோம்ல, அதுதான் அதிமுக அதுல இருக்கு. அதுல அதிமுக எவ்வளவுன்னு கேட்டாங்க. ஷார்ப்பா கேள்வி கேட்ட உடனே சி ஓட்டனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்ன சொன்னார்னா, அதிமுக 30% சொன்னாங்க. அதை நீங்க ஏன் காட்டலன்னு சொன்னாங்க. இல்ல நாங்க என்டிஏக்கும், அப்ப அதிமுக என்டிஏக்கும் இந்தியா கூட்டணிக்கு இடையில தான் நாங்க கருத்து கணிப்பு நாடு முழுவதும் நடத்தி இருக்கிறோம். ஆனா அப்படின்னா நீங்க எப்படி ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சிக்கு 25-26 சீட்டு கிடைக்கணும் எப்படி சொன்னீங்க? அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல அந்த அந்த எதிர்க்க ஆளுங்கட்சிக்கு நீங்க இத்தனை பெர்சன்டேஜ் இத்தனை சீட்டுன்னு எப்படி சொன்னீங்க? அது எப்படி சொல்ல முடிஞ்சு உங்களால? இங்க மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதுதான் இந்த திட்டத்தினுடைய ஸ்ட்ராட்டஜியினுடைய ஒரு வடிவம், விரிவாக்கம், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி. பாஜகவும் திமுகவும் கடைபிடிக்கிற ஸ்ட்ராட்டஜி அதிமுக களத்திலிருந்து அகற்ற வேண்டும். அதுக்காக தான் அவங்களுக்கு 30% வாங்கினாலும் அதை காட்டவே இல்லை. 30% ஹியூஜ் நம்பர். அது மட்டும் இல்ல, நீங்க அதிமுக பாஜக விட்டு வெளியே வந்த பிறகு மேலும் அதிகமாக பலம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது 2 ஆன்டி இன்கம்பன்சி டபுள் வார்மிங் சொல்லுவாங்க. இரண்டையும் தனக்கு சாதகமாக தன்னுடைய பரப்புரையில் அது அது முயற்சி செய்யும். அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு எதிராகவும் அது பேசணும். ஆக தமிழகத்துக்கு துரோகம் செய்த 2 தேசிய கட்சிகளையும், நதிநீர் பிரச்சனைகளில் தொடர்ந்து இன்றைக்கும் தமிழகத்துக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவையும் அவர்கள் எதிர்த்து களமாடுவார்கள். அதுதான் இப்ப உண்மையான நிலவரம். அவங்க அதனால மிகப்பெரிய கட்சியா மேல வருவாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. எனக்கு உத்தரப்பிரதேசத்துல பிஎஸ்பியும் சமாஜ்வாடி பற்றியும் பாஜகவுக்கு எதிராக ஒன்று சேர்ந்தாங்க, ஒரு தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சாங்க. அங்கே பாஜக அதே மாதிரி இங்கேயும் திமுகவும் அதிமுகவும் பாஜகவுக்கு எதிராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உடன்பாடுக்கு வருவாங்கன்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டது. உத்தரப்பிரதேசத்துல பாஜக பலமான கட்சி, அதனால அதை எதிர்த்து அவங்க நின்னாங்க. தனித்து அவங்கள வெல்ல முடியாதுங்கிற நிலைமையில அப்படி செஞ்சாங்க. இங்க தமிழ்நாட்டுல பாஜக ஒரு பலமான கட்சியா? அது 3% வாக்குகள்ல இருந்து வேணா கொஞ்சம் வளர்ந்துருக்கேன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை வச்சு பார்க்கும்போது ஒரு 5.5% வளர்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லலாம், அதுவும் அர்பன் ஏரியாஸ்ல. அவங்க வளர்ந்த கட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்கள எதிர்க்க வேண்டிய தேவை இந்த 2 கட்சிகளுக்கும் எங்க இருக்கு? அதெல்லாம் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் உடன்பாடு இருக்கு. திமுகவும் பாஜகவுக்கும் உடன்பட்டு செயல்படுகிறார். இப்ப தேர்தல் முடிகிற வரைக்கும் இருவரும் கடுமையாக வாக்குவாதத்தில், போராட்டத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு நிற்பார்கள். அதான் அவங்க ஏன்னா அப்படி அவங்க 2 பேரும் கடுமையான சண்டையில போட்டாதான் அதிமுகவை ஓரங்கட்ட முடியும். இதுதான் அவங்க 2 பேருடைய திட்டம். சமீபத்தில் சட்டமன்றத்தில் அது வெளிப்பட்டது. இருக்கை விஷயத்துல திடீர்னு முதல்வர் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு கேட்கிற இருக்கையை கொடுத்துருங்கிற. அதிமுக ஒரு பெரிய சலுகை பண்ற மாதிரி அவர் அதை காட்டிக்கிட்டார். எதுக்காக? அதிமுகவை நாங்க பெருசா எதிரியா நினைக்கல. திமுக தலைவர்கள்ல பலர் என்ன சொல்றாங்க, நாங்க பங்காளிகள், பகையாளிகள் அல்ல. இது அதிமுக ஒரு தடவை கூட சொல்லல, அதிமுக தலைவர் எங்கேயும் சொல்லல. திமுக இதை திருப்பி திருப்பி ஒவ்வொரு தலைவரா சொல்லிட்டே இருக்கிறாங்க, நாங்க பங்காளிகள், பங்காளி சண்டை, நாங்க பகையாளிகள் இல்லைன்னு சொல்லி. ஆனா பாஜக தான் பகையாளின்னு சொல்லிக்கிறாங்க. காரணம் என்னென்ன? பங்காளி சொல்லிட்டு அதிமுக அமுக்கிடலாம் அப்படின்னு திமுக திட்டமிடுது. பாஜகவும் இந்த 4ஆ உடைஞ்சு போயிட்டாங்க, ஒண்ணு சேருங்க 4 பேரும். துண்டு துண்டா போனவங்களை எல்லாம்
பெருசா கன்சாலிடேட் ஆன கட்சியோட கட்சி கன்சாலிடேட் ஆகி போச்சு. அது உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட அந்த கட்சிய இன்னும் பழைய துண்டு துண்டா போன துக்காணிகள் எல்லாம் திரும்ப சேர்த்துக்கோ, ஒன்னா சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி பாஜக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குது. காரணம் என்ன? நீங்க 4 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா உங்களை சமநிலையில வைத்து நான் நாட்டாம பண்ண முடியும். நீங்க பிரிஞ்சு ஒரு பக்கமா சேர்ந்துட்டீங்கன்னா, அணி சேர்ந்துட்டீங்கன்னா நீங்க என்னைய மதிக்க மாட்டீங்க. அதனாலதான் அவங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருந்தாங்க. அத எடப்பாடி அணியை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பொதுக்குழு ஏற்றுக்கொள்ளவில்லை. பலமான பொதுக்குழு அந்த பாஜகவுடைய சதி திட்டத்தை முறியடித்தது. ஒற்றை தலைமையை கொண்டு வந்தது. பாஜகவோடு ரகசிய உடன்படிக்கை உறவாடி கொண்டிருந்த ஓபிஎஸ் அவர்களை வெளியே தள்ளியது. அவர் கூட்டத்தையும் வெளியே தள்ளிச்சு. உறுதியான முடிவு எடுத்தாங்க ஜிபில, பொதுக்குழு உறுப்பினர்கள் 98% அந்த முடிவு எடுத்தாங்க. பாஜக தந்திரத்தை முறியடிக்கக்கூடிய ஒற்றை தலைமையை உருவாக்கினாங்க. இங்க இருந்த கண்காணிகளை எல்லாம் வெளியேற்றினாங்க. அதுலயே தெரியுது. இன்னொன்னு, அதிமுக என்ற கட்சியை திமுக, குறிப்பா கலைஞர் கருணாநிதிக்கு எதிரான உருவான கட்சி. கருணாநிதி அவர்களின் ஊழலுக்கு எதிராக களமாடிய கட்சி தான், உதயமான கட்சி தான் அதிமுக. கருணாநிதி அவர்களே தீய சக்தின்னு சொல்லிதான் எம்ஜிஆர் சொல்லிட்டே இருந்தாரு, ஜெயலலிதாவும் சொல்லிட்டே இருந்தாங்க. அதான் இப்ப இருக்க எடப்பாடி அணியில் இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. சோ அப்படி திமுகக்கு எதிராக அவங்க உறுதியா நிக்கிற வரைக்கும் தான் அந்த கட்சிக்கு இங்க இடம் இருக்கு. அவங்க திமுகவோட சின்ன வகையில கூட சமரசம் செய்து கொள்ள தயாரா இல்லை. திமுக அவங்களை தங்கள் பக்கம் இருப்பதாக காட்டிக்கொள்ள முயற்சி பண்ணுது. எதுக்காகன்னா, பாஜக தான் தனக்கு எதிரின்னு பண்ணிட்டா, தனக்கு எதிரான வாக்குகள் பாஜக கொஞ்சமும் அதிமுக கொஞ்சம் பிரிஞ்சா நான் கூத்தாடி கொண்டாடலாம், கூத்தாடியாக நான் கொண்டாடலாம், ரெண்டு போட்டா அப்படின்னு திமுக நினைக்குது. அதே சமயத்துல பாஜக என்ன நினைக்குது? திமுக இப்ப நமக்கு அனுசரணையா வந்துருச்சு. இப்போ கோ பேக் மோடின்னு ஹேஷ்டாக் போட்டவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க? கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துனவங்க வா வா மோடிங்கிறாங்க. டெல்லியில போய் அவரை வா வா வான்னு கூப்பிடுறாங்க. இப்ப நீங்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா, மத்திய அரசு தங்களுக்கு பெரிய அளவுக்கு நிதி ஆதாரத்தை கொடுக்கவில்லைங்கிற கடுமையான விமர்சனம் குறைவா இருக்குது. ரொம்ப வெளியில ரொம்ப விமர்சிக்கிறாங்க, பட்ஜெட்ல அந்த விமர்சனம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. டிஆர் பாலு என்ன சொல்றாரு? டெல்லியில போய் அமித்ஷாவை பார்த்துட்டு நமக்கு மத்திய அரசு சாதகமா தான் இருக்குது, ஓர வஞ்சனையோட இல்ல அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு இணக்கமான சூழல் உள்ளுக்குள்ள வந்தாச்சு. ஆனா வெளியில அவர்கள் கடுமையான எதிரிகளை ஒரு வேஷம் தெரிவித்து நாடகம் ஆடுகிறார்கள். தேர்தலுக்கு பிந்தைய கட்டத்துல போஸ்ட்போன்ல பீரியட்ல சிச்சுவேஷன்ல பாஜகவுக்கு என்னை பொறுத்தவரையில அவங்க சொல்ற அந்த அறுதி பெரும்பான்மை இல்லாட்டி தனி பெரும்பான்மைனா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் இன்னைக்கு நினைக்கிறேன். அவர்களுக்கு ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி வருமோன்னு பயம் இருக்குது. எதிர்கட்சி தலைவர்கள்ல பலரை தங்கள் பக்கம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இடியை காட்டி, சிபிஐ காட்டி, ஐடிஐ காட்டி மிரட்டி, எப்படியோடய பல வகைகள் அவங்கள சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க இந்தியா கூட்டணி வலுவு இழந்து இருக்கக்கூடிய நிலைமையில ஆட்டோமேட்டிக்கா அதுல நம்பிக்கை இழந்து கொஞ்சம் பேர் இந்த பக்கம் சேர்றாங்க. பாஜக இந்த எத்தனங்களை எல்லாம் செய்வதற்கு காரணம், தாங்கள் தனி பெரும்பான்மை பெறுவது என்பது 100% உறுதி இல்லை என்பதனால. அப்படி அவங்க ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி வந்தா திமுக என்ன சொல்லுது? அவங்க கடந்த பொதுக்குழு கூட்டத்திலேயே அவங்க தலைவர் என்ன சொன்னாரு? நாம் இந்த தடவை அதிகமான இடங்களில் நிற்க வேண்டும், அதிகமான எம்பி தொகுதிகளை வெல்ல வேண்டும், அதன் மூலமாக தேர்தலுக்கு பிந்தைய காலத்தில் அமையக்கூடிய அரசை நாம் தீர்மானிக்க வேண்டும், நாம் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தேர்தலுக்கு பின்பு இருக்க வேண்டும் என்றால் நாம் அதிக இடங்களை தமிழ்நாட்டில் இருந்து பெற வேண்டும். அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி டாக்டிக்கல் லைன் ஒர்க் ஆகுதுன்னா, காங்கிரஸுக்கு 5 இடம் தான் தருவேங்கிறாங்க. அதிமுக கிட்டத்தட்ட கன்வின்ஸ் பண்ணி ஒரு ராஜ்யசபா சீட்டோட நாங்க கூட்டணியில இருப்போம்னு
அதன் தலைவரை மூலமாவே சொல்ல வச்சுட்டாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியையும் நெருக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் ராஜ்யசபா சீட் தரோம், 2க்கு பதிலா 1 வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த கூட்டணியில சீட்டு பெற முடியல, பேசிட்டே தான் இருக்கிறாங்க. இவ்வளவு இழுபறி 2019 இருந்தது இல்ல, இப்ப இருக்குது. அவங்களுக்கு இன்னொரு பயம் இருக்குது. இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிங்களுக்கு 2019 ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இல்லை. ஆனா இப்ப இருக்குது. பாஜக அல்லாத அதிமுக அவங்க போய் எந்நேரம் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக அவங்களுடைய பார்கெனிங் பவர் கூடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவங்க சொந்த சின்னத்துல நிப்பேங்கிறாங்க, அதிக இடங்களை கேட்கிறாங்க, பொது தொகுதி எங்களுக்கு வேணும்னு சொல்லி விசிகா கோரிக்கை வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அந்த கூட்டணியிலையும் உடைசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுகவினுடைய அதிக இடங்களை நிற்க வேண்டும் என்ற அபிலாசைக்கும், ஏற்கனவே இருந்த இடங்களை விட்டு கொடுத்து விடக்கூடாது என்ற கூட்டணி கட்சிகளுடைய அபிலாசைக்கும் இடையே கடுமையான முரண்பாடு முன்னுக்கு வந்திருக்கிறது. இந்த அதிக இடங்களை நின்று அதிக தொகுதிகளில் வெற்றி பெறும்போது எதிர்காலத்துல பாஜகவுக்கு ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி தேர்தலுக்கு பின்பு இருந்தால் அதிமுக அந்த கூட்டணியில சேருவதுல சந்தேகமே இல்லை. எனக்கு நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு டிபேட்லையும், இது இப்ப கடுமையா நாங்க எதுக்குறாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன், அதுவே ஒரு டிராமா. ஆனா தேர்தலுக்கு பிந்தைய கட்டத்துல அவங்க பாஜக கூட்டணியில இவங்க சேர்ந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் நிலைமை ஏற்பட்டா அவங்க சேருவாங்க, கண்டிப்பா சேருவாங்க. அப்படி சேர மாட்டோம்னு சொல்லி திமுக தலைமையிடமிருந்து இதுவரைக்கும் எனக்கு பதில் கிடைக்கல. அது அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க 2 பேருக்கு இருக்குது. அதனால இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் உடன்பாடு பாஜகவுக்கு திமுக இடையில தான் இருக்குது. இவர்களுக்கு 2 பேருக்கு எதிராக கடுமையாக களத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு நிச்சயமா வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சிறுபான்மையினர் மட்டுமல்ல, ஆசிரியர், அரசு ஊழியர்கள் என்ன ஆவாங்க? இந்த பட்ஜெட்ல கூட அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அவங்க அறிவிக்கவே இல்லையே. ஆசிரியர்கள் அந்த அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை எதையுமே அந்த பட்ஜெட்ல பேசலையே. போக்குவரத்து தொழிலாளர் கோரிக்கை எதையுமே கணக்கில் எடுத்துக்கலையே. அதே மாதிரி 1 கோடி பேர் வேலை செய்யக்கூடிய எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள்ல சம்பந்தமான கோரிக்கை எதையுமே ஏத்துக்கலையே. அவங்க போராட்டத்தில் முன்வைத்த எந்த கோரிக்கை ஏத்துக்கல. இந்த 3 முக்கியமான பிரிவினர்கள் அதிமுக பக்கம் போவாங்க. இவங்க நிச்சயமா பாஜக பக்கம் போக மாட்டாங்க. அரசு ஊழியர்களே 17 லட்சம் பேருங்க, ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும். அவங்க குடும்பத்துல ஒரு குடும்பத்துக்கு 2 பேர்னு வச்சா 51 லட்சம் பேர் டோட்டல். இதுல எனக்கு தெரிஞ்சு 2019 பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வர்றோம், டிஏ நாங்க உடனே ரிலீஸ் பண்ற மாதிரி சில விஷயங்களை சொன்னதுனால, மத்திய அரசு ஊழியர்களுக்கு சமமான ஊதியத்தை உங்களுக்கு தர்றோம் சொன்னதுனால அவங்க 40 லட்சம் பேர் கிட்டத்தட்ட திமுகவுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. இந்த தடவை இந்த 40 லட்சம் பேர் அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க. சிறுபான்மையினர் மக்கள் மட்டுமல்ல, எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரியில வேலை செய்யக்கூடிய 1 கோடி பேர். ஏன்னா எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் ஒரே விஷயத்துல இப்ப மூட ஆரம்பிச்சாச்சு. 10,000 எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் ஒவ்வொரு மாதமும் மூடிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுல. காரணம் 3 வகையான மின் கட்டண உயர்வு. அதுக்கு எதிராக அவங்க ரொம்ப கோரிக்கை வச்சு போராடுறாங்க. ஆனா அது ரெஃப்ளெக்டே ஆகல இந்த பட்ஜெட்ல. அதனால அவங்களும் பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் அதிமுக பக்கம் தான் போவாங்க, பாஜக பக்கம் போக மாட்டாங்க. நான் சொன்ன இந்த முரண்பட்ட பழைய ஓய்வூதியத்தை ரிவைவ் பண்றது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல இந்த மின்சார கட்டணங்களை உயர்த்துவது என்ற கொள்கை விஷயத்துல பாஜகவும் திமுகவும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. அவங்க வேறுபட்ட நிலைப்பாடு எடுக்கல. அதனால அதிமுக பக்கம் தான் இவங்க எல்லாம் போவாங்க. இந்த அதிருப்தியாளர்கள் அத்தனை பேரும் அதிமுக பக்கம் தான் போவாங்க. அதிமுகவுக்கும் கடந்த 2021 தேர்தல் திமுகவுக்கு இடையில வாக்கு வித்தியாசம் 13 லட்சம். அதுல கூட நீ சொல்ல போனா 5,000 10,000 ஓட் ஷேர்ல அதிமுக தோத்த இடம் கிட்டத்தட்ட 43 + 37 கிட்டத்தட்ட ஒரு 70 இடத்துல.